இந்த இடத்துல ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பகிர்ந்துக்கிறேன். மேடம் ஓகே. ஒரு சீனியரா இருக்கிறதுனால என்னுடைய விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. ஒரு 10 வயசு அரௌண்ட்ல இருக்கக்கூடிய மூல வளர்ச்சி இல்லாத ஆ. குழந்தை. அது அப்ப அடிச்சாலும் தெரிய போறது இல்ல, என்ன பண்ணாலும் தெரிய போறது இல்ல. சோ எஸ். இந்த எலிக்ஸா இந்த பொருள வந்து அவங்களுடைய தாய், தந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடுத்தாங்க. ஓகேங்களா? அத குடுத்ததுக்கு அப்புறம் அந்த 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 பிள்ளையோட மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, அ ம். அடிக்க வரும்போது அதாவது வெளியில எங்கேயோ போயிருக்கு. இது மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளை அப்படின்னா, வெளியில பார்க்குறவங்க வந்து, "ஏய் நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு கைய தானே ஓங்குவாங்க. ஆமாங்க. அதே மாதிரி ஓங்கும் பொழுது அந்த குழந்தை என்ன சொன்னுச்சுன்னா, "எதுக்கு அடிக்கிறீங்கன்னு?" சொன்னுச்சு. ஐயோ! அதே ஆமா. ஃபேன்டாஸ்டிக். ஆமா. அவங்க வந்து வாய் அடைச்சுட்டாங்க. கைய தூக்குனவங்க, இது என்ன இவ பேச மாட்டானே, இவன் என்ன திடீர்னு எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேக்குதே, நம்மள எதிர்த்து ஒரு கொஸ்டின் கேக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது ஓகே. அவங்க சொந்த வீட்ல என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து சிறுநீருக்கோ, இல்ல வெளியில போணும், மோஷன் ஆ. போணும் அப்படின்னாலும் வந்து சொல்ல தெரியாது. ஆனா அத கண்டிப்பா. கைய புடிச்சு என்ன பண்ணிருக்குன்னா, இத சாப்பிட்ட ஆரம்ப காலகட்டத்துல நான் பாத்ரூம் போகணும்னு உங்க பேரண்ட்ஸோட கைய பிடிச்சு இழுத்தது போயிருக்கு. சரிங்க. அது மாரி பாத்தீங்கன்னா, ரொம்ப விகாரமாக நடந்த பிள்ளைங்க அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா, அமைதியா ஆயிருக்காங்க. சாந்தமா ஆயிருக்காங்க. கரெக்ட். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கிளென்சிங்க குடுக்கும். ஓகே. ஆஸ்துமான்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் நுரையீரல் மேம். நன்றாக சுருங்கி விரிய வேண்டும். ஆ. சுருங்கிட்டு அப்படி நின்னுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணா தான் அந்த பிரச்சனை வரும். நீர் கோர்வையினால பிரச்சனை வரும். அதெல்லாம் ஆமாங்க. டெஃபினட்டா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அவளுக்கு அந்த குடுக்கணும்ப்பா. நெப்ப